செக்குலர் பரவலர்களுக்கு வணக்கம். நான் உங்கள பரத் பேசிட்டு இருக்கேன். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்குமா? அமைக்காதா? அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பம் இப்போ இந்த தமிழ்நாட்டில ஏற்பட்டிருக்கு. ஆளுநர் கூப்பிடுறாரு, அட்வைஸ் குடுக்குறாரு. தாவேக்கா நாங்க ஆதரவு நாங்க வந்து நிரூபிப்போம். பெரும்பான்மைய கண்டிப்பா நிரூபிச்சு காட்டுவோம்னு சொல்லி, அவங்களும் போயிட்டு விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்கன்னு சொல்லி எல்லார் கையில கல்ல போய் விழுந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய பரபரப்பான சூழல் உருவாகிட்டு இருக்கு. இந்த சூழல்ல நேத்து வந்து திடீர்னு ஒரு விஷயத்த கிளப்ப ஆரம்பிச்சுட்டாய்ங்க. என்னன்னா, அ ஸ்டாலினும், எடப்பாடியும் ஒண்ணு சேர்றாங்க. ஒருங்கிணைந்த திராவிடம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உருவாகப் போகுது. உருவாகி விஜய வீழ்த்த போறாங்க. விஜய் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய மாஸான லீடர் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தானுங்க. ஆக்சுவலா அது வந்து ஃபேக்கு. சரியா? அதெல்லாம் பொய். எலக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு உதயநிதி வந்து எடப்பாடிய கூப்பிட்டு பேசியிருக்காரு. அத நம்ம அன்னைக்கே வந்து நம்மளோட Instagram ஸ்டோரில நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். அந்த மாரி ஒரு கான்வர்சேஷன் போயிருக்கு, வச்சிருக்காங்க. பட் கூட்டணின்றதெல்லாம் கிடையாது. மறைமுக ஆதரவுன்ற மாரி பேசியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம அத பதிவு பண்ணியிருந்தோம். அந்த நியூஸ் அன்னைக்கு அன்னியோட முடிஞ்சது. அதுக்கப்புறம் திமுகவும், அதிமுகவும் பெருசா யாரும் பேசிக்கல. அதுக்கப்புறம் இந்த செய்திய வேணுன்ட்டே திட்டமிட்டு நேத்து வந்து கிளப்பி விட்டு ஊடகங்கள் என்ன பண்றாங்கன்னா, டிஆர்பிக்காக அவங்களுடைய தேவைக்காக இந்த மாரி போட்டோம்னா தற்குறிகள் கொஞ்ச நேரம் கதறுவான். நம்ம சேனல பார்ப்பான். நமக்கு ஒரு வியூஸ் வரும் அப்படின்ற காரணத்துக்காக, இந்த ஊடகங்கள் கட்டமைச்ச ஒரு விஷயம் தான் ஒருங்கிணைந்த திராவிடம் அப்படின்ற இந்த கட்டமைப்பு. இத யாரும் நம்ப வேணாம். அப்படி எதுவும் நடக்காது. ஆனா, வலுவான எதிர்க்கட்சியா திமுகவும், திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாரி அதிமுகவும் இருப்பாங்க. ஏன்னா எதிர்க்கட்சியா சொல்றேன். ஆளுங்கட்சிய எதிர்க்கிறது தானே எதிர்க்கட்சிகளோட வேலை. ஒரு 5 வருஷம் திமுக ஆட்சியில இருந்தாங்க. எல்லாரும் சேர்ந்து திமுகவ மட்டும் தான் எதிர்த்தாங்க. அதுக்கு முன்னாடி அதிமுக 10 வருஷம் ஆட்சியில இருந்தாங்க. அப்ப இருந்த எதிர்க்கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து அதிமுகவ எதிர்த்தாங்க. இந்த மாரி தான் அரசியல் சூழல் வந்து இருக்கும். ஆனா இப்ப என்ன ஒரு ஒரு கேள்வி அப்டின்னா, இப்போ திமுகவிலிருந்து காங்கிரஸ் பிரிஞ்சு தாவேகா கூட போயிட்டாங்க. இந்த சைடு வந்து அதிமுகவ பிளவுபடுத்துறதுக்காக சி.வி. சண்முகம் ஒரு சைடு 20 எம்.எல்.ஏ, 30 எம்.எல்.ஏ கூட்டிட்டு அவரு வந்து பாண்டிச்சேரியில ஸ்டே பண்றாரு. இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட போது. அதிமுக வந்து தாவேகாவுக்கு போப்போறாங்க. தாவேகா வந்து அதிமுக தயவ எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லி, பல்வேறு விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இதுக்கு இடையில ஆளுநர் குறுக்க புகுந்துகிட்டு, "அ நீங்க இப்பயே உடனேலாம் ஆட்சி அமைக்க முடியாதுப்பா. ஃபர்ஸ்ட்டு 118 அப்படின்ற ஒரு பெரும்பான்மைய நீங்க நிரூபிங்க. அப்பதான் நான் வந்து உங்கள நீங்க வந்து பதவி ஏற்கிறதுக்கான எல்லா ஏற்பாடையும் நான் செஞ்சு குடுப்பேன். இல்லாட்டி பண்ண மாட்டேன்னு சொல்லி அவரும் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாரு. இப்போ சில கால அவகாசம் குடுத்துருக்காங்க. அதுக்கேத்த மாரி தாவேக்காவும் எங்களுக்கு 1 வாரம் டைம் குடுங்கன்னு சொல்லி அவங்களும் கேட்டுருக்காங்க. இப்போ ஒரு சூழல் போயிட்டு இருக்கு. யார் என்ன வருவான்னு தெரியாது. ஆனா டெஃபினட்டா விஜய் ஆட்சி அமைச்சுருவாரு. சரிதானே? விஜய் ஆட்சி அமைச்சுட்டாருன்னா என்ன பண்ணுவாருன்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. முதல் கையெழுத்து எங்க போடுவாரு? இங்க இருக்கக்கூடிய அவர் சொன்ன அந்த இலவச பேருந்து அனைத்து பெண்களுக்கும் அனைத்து பேருந்துகளும் இலவசம்ன்றது தான் இங்க மேட்ரே. அத தயவு செஞ்சு யாரும் வந்து மறந்துறாதீங்க. ஓகேவா? அதே மாரி வீட்டுக்கு 6 சிலிண்டர். ஒரு குடும்பத்துக்கு 6 கேஸ் சிலிண்டர் குடுப்பேன்னு சொன்னாரு. அது எப்படி சாத்தியம்ங்கிறது பார்ப்போம். இப்போ இவரு மு.க. ஸ்டாலினும் மிக தெளிவா ஒரு அறிக்கை குடுத்துட்டாரு. நாங்க ஒரு சிறந்த எதிர்க்கட்சியா செயல்படுவோம். மக்களுடைய தீர்ப்ப நாங்க வரவேற்கிறோம். இங்க நாங்க கொண்டு வந்த அந்த காலை உணவு திட்டம், இது மாரியான பல்வேறு திட்டங்கள தயவு செஞ்சு நிப்பாட்டாதீங்க. அதெல்லாம் இருக்கட்டும். அப்படின்னு சொல்லி அவரு சில விஷயம் அவர் கோரிக்கையா சில விஷயம் முன் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம 6 கேஸ் சிலிண்டர் அப்படின்றதெல்லாம் எப்படி சாத்தியப்படும்னு எனக்கு தெரியல. பட் பொறுத்திருந்து பார்ப்போம். எதையும் தாமதப்படுத்திறாதீங்கன்னு சொல்லி அவருமே அவர் கடமைக்கு எதிர்க்கட்சியா அவர் சில விஷயம் பதிவு பண்ணியிருக்காரு. இப்ப இந்த சைடு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில இருக்கக்கூடிய அதிமுக வந்து வேற யார் கைக்காவது மாறுமா? அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. அது என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு தெரியல. ஒரு குழப்பம் அங்க போயிட்டு தான் இருக்கு. பட் எது நடந்தாலும் நல்லதுக்கு தான். விஜய் சிஎம் தான். விஜய் சிஎம் ஆனதுக்கப்புறம், இங்க நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் சிஎம் விஜய் தான் பொறுப்பு. டெஃபினட்டா சிஎம் விஜய் மட்டும் தான் பொறுப்பு. சரியா? ஆல்ரெடி தாவேக்காக்காரனுங்க இந்த பாலியல் அப்படின்ற ஒரு விஷயத்த ஆரம்பிச்சுட்டாய்ங்க. குழந்தைய சீண்டுறது, பெண்கள சீண்டுறது, இந்த மாரி வேலையில ஈடுபட ஆரம்பிச்சுட்டானுங்க. நேத்து வந்து ஒரு சமூக வலைதளத்தில நான் ஒரு வீடியோ பார்த்தேன். தஞ்சாவூர் சட்டமன்ற உறுப்பினர், தாவேகாவினுடைய உறுப்பினர். அவர் என்ன பண்றாரு, குடிச்சிட்டு வெற்றி கொண்டாட்டம் கொண்டாடுறாரு. லிட்டரலா குடிச்சிட்டு, போதையில என்ன பண்றதுன்னு தெரியாம தாம் தும்முன்னு குதிச்சிட்டு இருக்கிறாய்ங்க. இவன்லாம் யாருன்னே தெரியாது. இவன்லாம் யாருன்னே இவங்களுக்கு தெரியாது. இந்த வீடியோ வந்து லீக் ஆனதுக்கு அப்புறம் தான் தஞ்சாவூர் மக்களுக்கே, "ஓ! இவன் தான் நமக்கு சட்டமன்ற உறுப்பினரா?" அப்படின்ற ரேஞ்சுல இப்ப மக்கள் மனநிலை இருக்கு. அப்படிதான் மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இது போதாத குறைக்கு இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேகாவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் வந்து 2, 3 பேர் வந்து ஹிந்தியில வந்து பிரஸ் மீட் குடுத்திருந்தாங்க. அது மிகப்பெரிய ஒரு பேசுபடு பொருளா உருவானதுக்கு அப்புறம், "ஏன்பா ஹிந்தியில குடுத்தீங்கன்னு?" சொல்லி மைக்க நீட்டுனா, அதுக்கு அந்த சட்டமன்ற உறுப்பினர் சொல்றாங்க, விஜய் அவர்களுடைய புகழ நாங்க உலக அளவுல கொண்டு போவேணாமா? உலக அளவுல கொண்டு போணும்னா நாங்க ஹிந்தியில தானே பேசி ஆவணும்." அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. எனக்கு என்ன புரியலன்னா, ஹிந்திக்காரன் கூட
இந்தி அப்படின்ற மொழி வந்து இந்தியாக்குள்ள தான் பெரிய மொழி. நாங்க அதிகமா பேசுறோம்னு உருட்டுவானுங்க. ஆனா, தாவேக்கா இவனுங்க எந்த அளவுக்கு தற்குறி பாருங்க. உலக அளவுல விஜய கொண்டு போய் ரீச் பண்ணணுமா, அதுக்காக ஹிந்தியில பேசுனாய்ங்களாம். ஏன் இங்கிலீஷ்லாம் உங்களுக்கு தெரியாதா? ஏன் இங்கிலீஷ்ல பேசியிருக்க கூடாதா? அ உருட்டுங்க, முட்டுங்க. அதுக்காக இப்படிலாம் பண்ணாதீங்க. சரியா? கேவலமா இருக்கு. கேவலமா இருக்கு. விஜய் அவரு முதல் கையெழுத்து இலவச பேருந்து குடுப்பேன்னு இருக்காரு. குடுத்து தான் ஆகணும். எல்லா பேருந்தும் இலவசம். குடுத்து தான் ஆகணும். விவசாயிகளுடைய அந்த 3,50,000 கோடி கடன வந்து ரத்து பண்ணுவேன்னு விஜய் சொல்லியிருக்காரு. அந்த 3,50,000 கோடி கடனையும் விஜய் ரத்து செஞ்சு தான் ஆகணும். 3,50,000 கோடி அப்படின்றது மிகப்பெரிய அமௌண்ட்டு. அந்த விவசாய கடன விஜய் ரத்து பண்ணணும். செஞ்சு தான் ஆகணும். செய்யலன்னா கேள்விகள் கேட்கப்படும். யாரும் கோச்சிக்கிட்டு உட்காந்து உட்கார வச்சுட்டு இருக்காதீங்க. அதே மாரி வருஷத்துக்கு 6 கேஸ் சிலிண்டர் வீட்டுக்கு குடுப்பேன்னு இருக்காரு. நான்லாம் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அதே மாரி குடுக்கணும். இது போதாத குறைக்கு அந்த இளைஞர்களுக்கு வேலை இல்லாத இளைஞர்களுக்கு 4,000 குடுக்கணுமா? எனக்கெல்லாம் வேலை இல்ல. எனக்கெல்லாம் 4,000 குடுத்தா ஆகணும். நானும் அப்ளை பண்ணுவேன். தகுதி வாய்ந்த இளைஞர்ன்னு சொல்லி டாபிக்க மட்டும் மாத்துனீங்க. ஸ்லிப்பர் பிய்ய பிய்ய அடிப்பானுங்க பூரா பேரும் பார்த்துக்குங்க. இது போதாத குறைக்கு அந்த தங்கம் மேட்ரு. அந்த தாய்மாமன் சீரு, தங்கம், லொட்டு லொசுக்கு, அப்புறம் பெண்களுக்கு மாசம் 2,500 ரூ. 2,500 சாதாரண மேட்டர் இல்ல மாசம். சரியா? ரூ. 1,000 போடுறதுக்கே திமுக திணறுனுச்சு. என்ன பண்றதுன்னே தெரியாம சரி சொல்லி தொலைஞ்சுட்டோம், போட்டு தொலைவோம்ன்னு சொல்லி சமாளிச்சான். அவன் சமாளிப்ப நீ மறுபடியும் தூக்கிட்டு வந்து தகுதி வாய்ந்த பெண்களுக்கு 2,500 நீ சொன்னேன்னு வையி, நீ செருப்பு பிய்ய பிய்ய அடிப்பானுங்க ரோட்ல போறவனுங்க பார்த்துக்க. அதே மாரி இந்த தாவேக்கா துண்ட போட்டுக்கிட்டு எவனா முட்டு குடுக்குறேன்ற பேர்ல வந்து ஏதாவது பண்ணிக்கிதுன்னா, ஸ்லிப்பர் ஷாட் தான் மவனே, ஸ்லிப்பர் ஷாட் தான். இதுல நமக்கு அடுத்த 5 வருஷம் வந்து வீடியோ பண்றது ஈஸி. ஏன்னா, இந்த தற்குறிகள்கிட்ட வந்து நம்ம வந்து வரலாற்று பூர்வமாவோ, இல்ல ஒரு கொள்கை சார்ந்தோ நம்ம அரசியல் பேசணுங்கிற அவசியமே இல்ல. அவங்களுக்கு அதெல்லாம் பேசினாலும் புரியாது. அ, 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 அ அப்படின்னு போயிட்டு இருப்பானுங்க. அதனால இவனுங்கிட்ட வந்து நம்ம இறங்கி அடிக்கிறது பெஸ்ட்டு. எல்லாருமே இறங்கி அடிச்சு தான் ஆகணும். தப்பு நடந்ததுன்னா தப்புன்னு நம்ம சொல்லி தான் ஆகணும். அந்த கட்டாயத்தில நம்ம தள்ளப்பட்டுருக்கோம். இன்னைக்கு விஜய் சிஎம் ஆயிட்டாரு. அவரு வந்து ஒரு மிகப்பெரிய பாப்புலாரிட்டின்ற ஒரு விஷயத்த வச்சு சிஎம் ஆயிட்டாரு. வாழ்த்துக்கள். நான் வரவேற்கிறேன். அத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நாளைக்கு சிவகார்த்திகேயன் முதலமைச்சர் ஆவாரு. அதுக்கப்புறம் பிரதீப் ரங்கநாதன் வந்து நான் தனியா கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி, அவரு ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவர் சிஎம் ஆவாரு. தொடர்ந்து இந்த கூத்தாடிகள் கிட்ட தான் இந்த நாட்ட குடுக்க போறானுங்க. நாட்ட நாசமித்து நடுத்தெருவுல நிப்பாட்ட போறானுங்க. உயிர குடுத்து மக்களுக்காக குரல் குடுக்குற யாரையுமே தமிழ்நாட்டு மக்கள் மதிக்க மாட்டாங்கிறது மிக தெளிவா போயிருச்சு. அதுக்கப்புறம் நான் இனிமேட்டு கரூர் விஷயத்த பத்தி நான் பேசவே மாட்டேன். கரூர் அந்த அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மரணம் நடந்ததுல்ல, அத பத்தி நான் இனி பேச மாட்டேன். ஏன் பேச மாட்டேன்னா, காவு குடுத்த அந்த குடும்பமே வந்து விஜய்க்காக தான் நாங்க காவு குடுத்தோம்ன்னு சொல்லும்போது, விஜய் கிட்ட பணத்த வாங்கி திங்கும்போது, நம்ம அவங்களுக்காக குரல் குடுக்கணுன்ற அவசியமே நமக்கு கிடையாது. அவைங்க செத்தாலும், என்ன ஆனாலும் அது அவங்களோட பாடு. நான் ஓப்பனா சொல்லிக்கிறேன். இதுல மறைக்கிறதுக்குலாம் எதுவும் இல்ல. 2வது சிபிஐ கிட்ட இப்போ அந்த கேஸ் போயிட்டு இருக்குல்ல, பிஜேபி அத வச்சு எப்படி ஒரு கேம் ப்ளே பண்ணுவாங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இனிமேட்டு அதிலயும் நியாயம் கிடைக்காதுன்னு வையுங்களேன். அதிலயும் நியாயம் கிடைக்காது. அதனால அதையும் தூக்கி போட்டுருவோம். அதுக்கப்புறம் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த தாவேக்கா உடன்பிறப்புகள் இந்த உடன்பிறப்புலாம் இல்ல சாரி தற்குறிகள். இந்த தாவேக்கா தற்குறிகள் இல்லன்னா செல்லமா வந்து மடக்கு ஊதிகள் நம்ம சொல்லலாம். விசில் தானே. அதனால இந்த தாவேக்கா மடக்கு ஊதிகள் அப்படின்ற போர்வையில இருக்கக்கூடிய பூரா பேருக்கும் ஒரு விஷயத்த தெளிவா சொல்லிக்கிறேன். நாகரிகம்ன்ற ஒரு விஷயத்த நீங்க கையில எடுத்தீங்கன்னா, நான் நாகரிகம்ன்ற ஒரு விஷயத்த நானும் கையில எடுப்பேன். இல்லன்னு வச்சுக்க அவ்வளோதான். இது நான் வந்து வார்னிங்காவே விடுறேன். அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்ல. Instagramல ஏதோ வீடியோ போடுறோம். இவன் ஏதோ புதுசா கிளம்பி வந்திருக்கான்னு நெனச்சுட்டு இருக்கீங்க. Instagramக்கு தான் நான் புதுசு. ஃபீல்டுக்கு நான் புதுசு கிடையாது. என் சேனல்ல ஒரு 343 வீடியோ இருக்குன்னா, அதுல 330 வீடியோ வந்து திமுக பொளந்த வீடியோ தான். திமுக கதற கதற விட்டது. சேகர் பாபு சம்மந்தப்பட்ட ஆடியோ நான் தான் ரிலீஸ் பண்றேன். சவுக் சங்கர் மேட்டர்ல. பல விஷயத்த நம்ம பல வேலைகள நம்ம பார்த்துருக்கோம். நம்ம ஒண்ணும் சும்மா வந்து இங்க ஃபீல்டு தெரியாம மத்தவங்கள மாரி யூடியூப்ல உட்காந்து கத்திட்டு, பேசிட்டு போறதுக்குலாம் நம்ம இங்க இன்னும் வரல. இதுக்கப்புறம் தான் நம்ம வேலை நெறையா இருக்கு. அ இப்போ நம்ம சேனலுக்கு ஆதரவுன்றது ரொம்ப ரொம்ப தேவை. நீங்க எந்த கட்சி சார்புநிலையில வேணாலும் இருங்க. எனக்கு அத பத்தி பிரச்சனை இல்ல. ஆனா, தாவேக்கா எதிர்ப்புன்ற மனநிலையில கொள்கை இல்லாத இந்த கூட்டத்த வீட்டுக்கு விரட்டி அனுப்ப வேண்டிய இடத்துல நம்ம எல்லாரும் இருக்கோம். அந்த கட்டாயத்துல இருக்கோம். மிகப்பெரிய ஒரு பேராபத்து நம்மள சூழ்ந்திருக்கு. இப்போ நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து சாதி, மதம், கட்சி பாகுபாடு இல்லாம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இவங்கள அடிக்கணும். இவங்கள விரட்டணும். அதுக்கு எனக்கு உங்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம். சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தினம் 1 வீடியோ, 2 வீடியோ டெஃபினட்டா வந்துரும். இந்த முறை சொல்றேன்.
என்ன ஆனாலும் என் உயிர குடுத்தா என் உயிர் போற நேரமா இருந்தாலும் நான் ஒரு வீடியோ போட்டுட்டு தான் சாவேன். அந்த அளவுக்கு நான் தெளிவா இருக்கேன். எனக்கு இங்க இருக்கக்கூடிய மக்கள், உங்க எல்லாருடைய ஆதரவு வேணும். உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலின்னு சொல்லி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. உங்களுடைய பலம் பெருக பெருக தான் இவைங்கள எதிர்க்கக்கூடிய பலம் எனக்கு அதிகமாகும் இருக்கும். நம்ம ஒண்ணும் இது இப்போ ஒண்ணும் உடன்பிறப்ப எதிர்க்க போறதோ, இல்ல வேற யாரையோ எதிர்க்கிறதுக்கோ நம்ம ரெடியா இல்ல. உடன்பிறப்பு கூட நமக்கு பிரச்சனை இல்ல. ஆனா இவனுங்கலாம் ஜாம்பீஸு, தற்குறிங்க. என்ன பண்றோம், ஏது பண்றோம்ன்னு அவங்களுக்கே தெரியாது. அவங்க பேச்ச அவங்களே கேட்க மாட்டாய்ங்க. தற்குறி கூட்டம். இவைங்கள நம்ம எதிர்க்கணும்னா எனக்கு உங்க ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம். சப்போர்ட் பண்ணுங்க. காங்கிரஸ இனிமேல்ட்டு திமுக நம்பக்கூடாதுங்கிறத நான் பதிவு பண்றேன். நம்பி நம்பி தான் காங்கிரஸ் தமிழ் இனத்தையே அழிச்சான். உன்னையும் அப்படிதான் கொண்டு வந்து ஏமாத்தி வச்சுட்டு இருக்கிறான். நீ ஏமாந்து ஏமாந்து நமக்கு மத்திய அரசு ஒண்ணு வேணும், மத்திய க ம அது வேணும், தேசிய கட்சி ஒண்ணு தேவைன்னு சொல்லி அவன்கிட்ட போய் உட்காந்துட்டு இருந்த. இன்னைக்கு அவன் உனக்கே வந்து ரிவீட் அடிச்சுட்டு அங்கிட்டு தாவிட்டான். அவன நம்பாத. காங்கிரஸ கழட்டி விட்டதுக்கு அப்புறம் எனக்கு திமுக மேல ஒரு நல்ல மதிப்பு வந்திருக்கு. தயவு செஞ்சு காங்கிரஸ எவனும் நம்பாதீங்க. எந்த கட்சிக்காரனா இருந்தாலும் சரி. உங்க ஆதரவு எனக்கு ரொம்ப முக்கியம். சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தினம் ஒரு வீடியோ வந்துரும். என்னோட இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நன்றி.